अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாகுணத்தினுடைய பெருமைகளையெல்லாம் அந்த தயாதேவியை நோக்கியே விண்ணப்பிப்பதாக அற்புதமான ஸ்தோத்திரம் தயாசதகத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் தயா குணத்தினுடைய பெருமையானது ஒவ்வொரு விதமாக தெரிவிக்கப்படுகிறது. எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கெல்லாம் கூட காரணமாயிருப்பது இந்த தயா குணம்தான் என்பதை கொண்டு தயாதேவியினுடைய தூண்டுதலாலே தான் இப்படிப்பட்ட அவதாரங்களையும் எம்பெருமான் செய்கிறான். அந்த அவதாரங்களிலே அவன் செய்த செயல்களும் கூட தயாதேவியினுடைய துணையாலே தான் என்று ஸ்லோகங்களிலே அருளி செய்து கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 89வது ஸ்லோகம். இது கிருஷ்ணாவதாரத்தை பற்றின ஸ்லோகம். வரிசையாக தசாவதாரத்தை பற்றியும் மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன என்று வரிசையாக அந்த அவதாரங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலே இந்த தயாசதகத்தினுடைய 9வது தசகத்திலே அருளி செய்து கொண்டு வந்தவர். இப்பொழுது 89வது ஸ்லோகத்திலே கிருஷ்ணாவதாரம் அதிலே அவன் செய்த ஒரு முக்கியமான செயல் என்னால் எது என்னால் உலகுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக கீதை என்கிற சாஸ்திரத்தை கொடுத்தான். பகவத்கீதா சாஸ்திரத்தை கொடுத்தான் அல்லவா? அப்படி அவன் கொடுத்ததும் கூட அந்த தயாதேவியினுடைய தூண்டுதலாலே தான் என்று அருளி செய்கிறார். பிரபூத விபுதத்விஷத் பரணகின்ன விஸ்வம்பர பராபனயனச்சலாத் த்வம் அவதார்ய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதி தயே நிகமசௌத தீபஸ்ரீயா விபச்சித விகீதிதயா ஜகதி கீதையா அந்தம் தமஹா. பகவான் கீதை என்கிற சாஸ்திரத்தை கொடுத்தான். அதாவது என்ன சொல்லுகிறார் என்னால் இந்த ஸ்லோகத்திலே பிரபூத விபுதத்விஷத் பரணகின்ன, அதாவது இந்த பூமிக்கு ஒரு பெரிய பாரம் ஏற்பட்டு விட்டது, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிறார்கள். எம்பெருமான் இந்த உலகத்திலே அவதரித்தது, கண்ணனாய் அவதரித்தது எதற்கு என்றால் பூபார நிரசனம், பூமியினுடைய பாரத்தை தொலைப்பதற்காக. அதைத்தான் சொல்லுகிற விபுதத்விஷத் பரணகின்னா. விரோதிகளான அந்த அசுரர்கள் போன்றவர்கள், அசுர குணம் படைத்தவர்கள் இந்த பூமியிலே அதிகமாகிவிட்டபடியினாலே அந்த பாரத்தினாலே வருந்தி கிடந்தாளாம் விஸ்வம்பரா இந்த பூமி தேவி. அவளுடைய அந்த பரம், அந்த பாரத்தை அபநயன்னு சலாத்து, அவற்றையெல்லாம் போக்குகின்றது என்கிற பேராலே என்ன பண்ணினாள் தயாதேவி? பகவானை கிருஷ்ணனாக அவதரிக்கச் செய்தாள். விருஷகிரிம் த லக்ஷ்மீதரம் அவதாரியா, லக்ஷ்மீதரம் ஸ்ரீனிவாசனை அவதாரியான்னு அர்த்தம், கண்ணனாக அவதரிக்கச் செய்தாள். உண்மையிலே தயாதேவி தான் கண்ணனாக பகவானை அவதரிக்கச் செய்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் தயையினாலே தான் கண்ணனாக வந்து அவதரித்தான் என்பதுதான் அதனுடைய உட்கருத்து. அப்படி அவதரித்த காலத்திலே அவன் செய்த செயல் ஒரு முக்கியமான செயல். என்ன செயல் என்னால் பகவத்கீதையை அருளி செய்தது.
அந்த பகவத்கீதை என்பது எப்படிப்பட்டது அதைத்தான் உத்தரார்த்தத்திலே மேலே தெரிவிக்கிறார். மிகவும் விசேஷமாக நிகமசௌத தீபஸ்ரீயா, வேதம் என்கிற ஒரு பெரிய மாளிகை நிகம சௌதம், அதற்கு ஒரு தீபம் என்னால், அதாவது மாளிகை எவ்வளவு அழகான மாளிகையாக இருந்தாலும் வெளிச்சமில்லை இருட்டாக இருந்ததுன்னா அந்த மாளிகையை பற்றி ஒருத்தருமே ஒன்றுமே அறிந்து கொள்ள முடியாது. அது எப்படி இருக்கிறதா, அழகாக இருக்கிறதா, விஷாலமாக இருக்கிறதா, நன்றாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேணுமன்னால் அதற்கு ஒரு வெளிச்சம் வேணும் அல்லவா? இல்லை என்றால் எவ்வளவு அழகான மாளிகையாக இருந்தாலும் அதை எப்படி அறிந்து கொள்வது? ஆக இப்போ வேதமாகிறது ஒரு பெரிய மாளிகை, அதை பற்றி உள்ளபடி ஒருத்தன் அறிந்து கொள்ள வேணுமானால் அதற்கு தீபஸ்ரீயா, ஒரு தீப ஒளி போன்றே இருப்பது. அது எதுன்னு கேட்டால் அதுதான் கீதை, இந்த பகவத்கீதை என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்டது? விபச்சிது அபிகீததையா, வித்வான்களாலே ஒருமுகமாக போற்றப்பட்டது. எல்லா வித்வான்களும் இந்த கீதையை போற்றாதவர்கள் யார்? மிகவும் ஆச்சரியமான விஷயம். அத்வைத்தம் என்கிறது ஒரு சித்தாந்தம், அதற்கு நேர் எதிரான சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத்தம் என்பது. துவைத்தம் என்கிறது இது ரெண்டுக்கும் எதிரானது என்று கூட சொல்லலாம். இப்படி பல பல சித்தாந்தங்கள், நேர் எதிரான சித்தாந்தங்களை கொண்டவர்களுமான ஆச்சாரியர்கள் கூட என்ன பண்ணியிருக்கிறார்கள்? எல்லாரும் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அத்வைத்த பிரவர்த்தகாச்சாரியரான ஆதிசங்கர பகவத்பாதர், விசிஷ்டாத்வைத்த பிரவர்த்தகாச்சாரியரான ராமானுஜர், துவைத்த பிரவர்த்தகாச்சாரியரான ஆனந்த தீர்த்தர் என்று எல்லாருமே வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகினாலே என்ன தெரிகிறது? விபச்சித் அபிகீததையா, வித்வான்கள் எல்லாராலும் போற்றப்பட்டது இந்த பகவத்கீதை. அப்படிப்பட்ட கீதை அது கீதையா ஜகதி அந்தந்தமஹா நிராகிருதவதி, இந்த கீதையினாலே உலகத்தினுடைய இருளை தயாதேவியே நீ ஒழித்து விட்டாய். அதாவது என்ன? தயாதேவியே பகவானை கண்ணனாக பிறக்கும்படி செய்து, இந்த பூமியினுடைய பாரத்தை நீக்குவதற்காக பகவானை கண்ணனாக பிறக்கும்படி செய்து, அவனை கொண்டு இந்த கீதையை அருளி செய்யும்படி செய்து, அந்த கீதையினாலே இந்த உலகத்தினுடைய அகவிருளை நீ என்றோ ஒழித்து விட்டாய் என்று இப்படி அந்த பகவான் இந்த உலகத்திலே அவதரித்ததற்கு காரணம் பகவானுடைய தயைதான். அந்த தயையோடு வந்து அவதரித்தவன் அதோடு நில்லாமல் உலகத்தவர்கள் அனைவருக்கும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த சாஸ்திரமான இந்த பகவத்கீதையை கொடுத்தான் என்றால் அதுவும் தயையின் காரணமாகத்தானே. ஆயினாலே இதையெல்லாம் செய்தவள் தயாதேவி என்பதாக கண்ணனாக அவதரிக்கச் செய்து, அவனை கொண்டு கீதையை கொடுக்கும்படி செய்து, அந்த கீதையின் மூலம் உலகத்தினுடைய அறியாமையாகிற இருளையென்றோ தயாதேவியே நீ ஒழித்து விட்டாய் என்று இப்படி அந்த கிருஷ்ணாவதாரத்திற்கும் மூல காரணம் தயாதேவியினுடைய தூண்டுதல் தான் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். இதற்கு அடுத்தபடியாக தசாவதாரம் என்று சொல்லப்படுகிற 10 அவதாரங்களிலே கடைசியான அவதாரமாக கொள்ளப்படுவது கல்கி அவதாரம். அது இன்னும் ஏற்படவில்லை, இனிமேல்தான் ஏற்பட வேண்டும். ஆனாலும் புராணங்களிலே அந்த கல்கி அவதாரம் என்கிறது, அந்த எம்பெருமான் ஒரு குதிரை மீது ஏறி வருவான், கையிலே கத்தியை கொண்டு வருவான், துட்டர்களையெல்லாம் அந்த கத்தியாலே அழித்து இந்த உலகத்தை காப்பான் என்று இப்படி புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரத்தை பற்றியும் ஸ்லோகம் அருளி செய்கிறார். இந்த தயாசதகத்திலே 90வது ஸ்லோகத்திலே கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லுகிறார். அப்படி அவன் கல்கியாக வந்து அவதரித்து அவன் துட்டர்களை தன்னுடைய கத்தியாலே பாலாலே வெட்டி இந்த உலகத்தையெல்லாம் காக்கிறான் என்று சொன்னால் அதுவும் கூட தயாதேவியே உன்னுடைய தூண்டுதலாலே தான் இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். விஷாத்ரி ஹயசாதினஹ பிரபலதோர்மருத்ப்ரேங்கிதஹ த்விஷா ஸ்புடதடித் குணாஸ் த்வதவசேக சம்ஸ்காரவான் கரிஷ்யதி தயே கலி பிரபலதர்ம நிர்மூலனஹ புனக்கிருதயுகாங்குரம் புவி கிருபாண தராதரஹ. அதாவது தயாதேவி எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாள் என்று சொல்கிறார். திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் எப்படி வந்து அவதரிக்கப் போகிறான் என்னால் ஹயசாதினஹா, குதிரையிலே ஏறி அப்படி வருபவனாகத்தான் அந்த கல்கி அவதாரத்தை சொல்லியிருக்கிறார்கள்.
அந்த குதிரையிலே வந்து அந்த கல்கியானவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், தன்னுடைய அந்த பெரிய தோளிலே வீசப்படுவதாய் ஒரு கத்தியை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த கிருபாண தராதரகா, இந்த கத்தி அதை ஒரு மேகமாக சொல்லுகிறார் இந்த இடத்திலே. ஏன்னா அந்த மேகம் என்ன பண்ணுன்னு கேட்டால், காற்றாலே தூண்டப்பட்டு அந்த மேகமானது அப்படி நகர்ந்து சென்று ஆங்காங்கே என்ன பண்ணும் என்று கேட்டால் தண்ணீரை பொழியும். இந்த இடத்துல காற்று எது என்று கேட்டால் தோமருத் பிரேங்கிதா, அதாவது எம்பெருமானுடைய 2 தோள்களாகிய காற்றாலே வீசப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே தோத அவலோகன சம்ஸ்காரவான், அதாவது என்ன பண்ணுகிறான்னு கேட்டால், அந்த எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கம் அதுதான் மின்னல் போல இருக்கிறது. மேகம் என்னால் மின்னல் இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய அந்த திருக்கண் நோக்கம் அது மின்னல் போல இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறது? கலிப்பிரபல கர்மன்னா, அதாவது அந்த கோடைக்காலம், அந்த கோடைக்காலம் அது என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த மேகங்களாலே மழை பொழிவதனாலே அந்த கோடையானது தணிக்கப்பட்டு விடும். அதுபோல இந்த இடத்திலையும் என்ன ஆகிறது என்று கேட்டால், பிரபல கர்ம நிர்மூலனா, அந்த பிரபல கர்மம் அந்த கோடையானது இந்த கலியாகிற எம்பெருமானாலே நிர்மூலம் செய்யப்பட்டு விடுகிறது. எது கோடை என்னால் இந்த அசுரர்கள், அவர்கள் தானே இந்த உலகத்தை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்து என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், புனகா கிருத்தயுக அங்குரம் கரிஷ்யதி, மறுபடியும் கிருத்தயுகத்திற்கு ஒரு முளையை உண்டாக்கப் போகிறது. அதாவது கலியுகத்தினுடைய முடிவிலே இந்த எம்பெருமான் இப்படித்தான் கல்கியாக வந்து அவதரித்து துஷ்டர்களை எல்லாம் நிர்மூலனம் செய்து விட்டானால் அதற்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், மறுபடியும் கிருத்தயுகம் உண்டாகும். மறுபடியும் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், மறுபடியும் கலியுகம் என்று அந்த 4 யுகங்கள் மாறி மாறி வரும் என்று சொல்லுகிறது. இப்பொழுது நாம் இருப்பது கலியுகத்திலே. இந்த கலியுகத்தினுடைய முடிவிலே மறுபடியும் கிருத்தயுகம் தோன்றும். அந்த கிருத்தயுகம் தோன்றுதல் என்னால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால், மிகவும் நல்லடி காலம், இந்த தர்மம் நன்றாக அப்படி விளங்கக்கூடிய காலம். ஆனால் அந்த கிருத்தயுகத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடிய காலம் அது என்ன காலம் என்னால், இந்த கலிகாலம், அது அதர்மம் தலையெடுத்திருக்கிற காலம். அதை எப்படி இந்த இடத்துல உருவகித்து சொல்லுகிறார் என்றால், நல்ல கோடை காலத்திலே அந்த பூமியானதெல்லாம் வறண்டு கிடக்கிறது. நல்ல மழை பெய்து அந்த கோடையானது தணிந்தால் மறுபடியும் அந்த வசந்த ருத்து முதலான ருத்துக்கள் எல்லாம் வந்து என்ன ஆகிறது, பூமியானது நன்றாக சுபிக்ஷமாக விளங்குகிறது. இப்பொழுது கோடையாகிற ஒரு கலியாலே இந்த உலகமானது வறண்டு கிடக்கிறது. அதாவது கலியாகிற ஒரு கோடை காலத்தாலே இந்த பூமியானது வறண்டு கிடக்கிறது. அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், ஒரு குதிரை மீது ஏறி வருகின்ற ஒரு கல்கியாக வந்து அவதரித்து தன்னுடைய தோளாகின காற்றினாலே அப்படி அந்த மேகமாகிற கத்தியை வீசுகிறான். அந்த கத்தியை அவன் வீசுகிறபடியினாலே என்ன ஆகிறது, அந்த கோடையானது தன்னுடைய வலுவிழந்து விடுகிறது. மேகம் தண்ணீரை பொழிந்தால் எப்படி கோடை தணிந்து நல்ல குளிர்ச்சி ஏற்படுகிறதோ அதுபோல இந்த உலகத்திற்கும் குளிர்ச்சி ஏற்படுகிறது. உடனே என்ன ஆகிறது என்னால், மறுபடியும் அந்த கிருத்தயுகத்தினுடைய முளை ஏற்படுகிறது என்று நான் கிருத்தயுகம் ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிறார் போல இந்த உலகத்திற்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை அந்த பகவான் கலியாக அவதரித்து, அதாவது கல்கியாக அவதரித்து அவன் செய்கிறான் என்றால் அதற்கு மூல காரணம் யார் என்றால் இந்த தயாதேவி தான். ஏனால் துட்டர்களை அழிப்பது தயையின் காரணமானு கேட்டார். அதைத்தான் கீழ் ஸ்லோகங்களிலே தெரிவித்து விட்டார். ஏனால் மேலே மேலே அவர்கள் இன்னும் பாவத்தை செய்யாமல் அவர்களை தடுக்கும் விதமாக அவர்களை அழிப்பதும் கூட அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று சொல்லி இருக்கிறபடியினாலே இப்படி அவர்களை வேறறுப்பதும் கூட அவர்களுக்கு ஹித புத்தியினாலே செய்யப்பட்டது என்கிறபடியினாலே அதுவும் தயையின் காரணமாகத்தான் என்று இப்படியாக அவதாரங்கள் 10, அந்த தசாவதாரம் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அந்த 10 அவதாரங்களையும் இந்த 9 ஸ்லோகங்களிலே, இந்த தயாசதகத்தினுடைய 9வது தசகத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களிலே, அதாவது 82வது ஸ்லோகம் முதற்கொண்டு 90வது ஸ்லோகம் வரை 10 ஸ்லோகங்களிலே, அதாவது 9 ஸ்லோகங்களிலே மிக அழகாக தெரிவித்தார். இன்னும் மேலே பல ஸ்லோகங்கள் அதிலேயும் அற்புதமான அர்த்தங்களை அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திரு முனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।